வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேமர்ஸ்க்கு வந்து உங்கள் நம்பர்ஸ் கிடைக்கிது. அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் ஒரு கால் வருதுன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் நம்பர் காலாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு மெசேஜாக இருக்கட்டும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி உங்கள் நம்பர் கிடைக்கிது. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி நம்பர்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு என்ன சொல்கிறதுன்னா டெலிஃபோன் நம்பர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரப்போ அவங்களுக்கு எப்படி உங்கள் நம்பர் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு முதல் வழி என்ன அப்படின்னா, நீங்கள் அக்செப்ட் பண்ணுற டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன். அதாவது நீங்கள் நிறையா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் பார்ட்டி ஆப் நிறையாவே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் உங்கள் நம்பரை யூஸ் பண்ணி சில ஆப்ஸ் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஆப்ஸில் இருக்கும்போது நீங்கள் டேர்ம்ஸ் ஆஃப் பாலிசி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யாரும் ரீட் பண்ண மாட்டாங்க. ரீட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணுறதுனால அதில் இருக்கிற சில விஷயங்கள், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். என்னன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்கிற மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ப்ரைவசி அதிகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். என்னன்னா, உங்கள் டேட்டாவை தான் உங்கள் நம்பர் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால விற்க முடியும். இப்போ சப்போஸ் நம்ம வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆப்பில் இருக்க எல்லாத்தோட டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட மெயின் சர்வர் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை எடுத்து வேற ஒருத்தர் கொடுக்கவும் முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ், டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ், அதெல்லாம் பாலிசி டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு 2 டைம் என்னென்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளியராக ரீட் பண்ணி பார்த்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த மாதிரி என்னன்னா அன்னோன் நம்பர்ஸ் வந்து கால் கிடைக்கும். ஸோ இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சேரிட்டிக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பண்ணும்போது இல்லை அப்படின்னா ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில வெப்சைட்டில் அக்செப்ட் பண்ணுற குக்கீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவசி டேர்ம்ஸ், ப்ரைவசி பாலிசிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் அதான் அதுலேயும் என்னென்ன டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிடுவீங்க. குக்கீஸ் அப்படின்னு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா எல்லாம் உடனே அக்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் விசிட் பண்ணாலே நீங்கள் எப்போ விசிட் பண்ணீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகும். நீங்கள் குக்கீஸ் அக்செப்ட் பண்ணும்போது அதில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற உங்கள் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். குக்கீஸ் ஒரு வெப்சைட்டில் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி இந்த 800, 900 நம்பர்ஸ் கால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறனால உங்கள் மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரோபோ கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே வரும். பட் இந்த ரோபோ கால்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.4 பில்லியன் ரோபோ கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுதுன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஒரு சிட்டிசனுக்கு பர்சன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 13 ரோபோ கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னன்னா உங்கள் நம்பரு, அதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ரோபோ நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கால் வராது. அதாவது என்னென்னா எந்த வித ஒரு ஸ்பேம் நம்பர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கால் வராது. ஆக்சுவலி இதுக்கு வந்து செட்டிங்ஸே இருக்குது. மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இது பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வேறு எந்த ஸ்பேம் கால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. அப்படியே வந்தாலும் ஒரு 31 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஸ்பேம் கால், இல்லை 31 நாளைக்கு மேலே உங்களுக்கு ஸ்பேம் கால் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணலாம். அதே வெப்சைட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பேம் கால் திருப்பி வந்துச்சு, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் எந்த விதமான ஸ்பேம் கால்ஸும் மெசேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.